ஆட்சி அப்படிங்கிறது நலத்திட்டங்கள் மட்டுமே கிடையாது, ஒரு சமூக சீர்திருத்தம். அது அப்போது சமூக சீர்திருத்தத்தை கொண்டு சிந்திக்காத யாருக்கிட்டையும் நம்ம ஆட்சியை கொடுக்க முடியாது. அப்படித்தான் ராஜாஜி கிட்ட இருந்தும் நம்ம ஆட்சியை பறிச்சிருக்கோம். அப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட நாம் இன்னும் ஆட்சியை கொடுக்காமல் இருக்கோம். ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்களால அனைத்து மக்களுக்குமான ஆட்சியை ஒருபோதும் தர முடியாது. அவங்களால சர்வாதிகாரத்தை மட்டும்தான் தர முடியும். போன வாரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அது சமீபத்தில் அந்த வீடியோ நான் பார்த்தேன். பாதி வரைக்கும் பார்க்கும்போது சரி, ஒரு சாதாரண வீடியோவாக தான் இருந்துச்சு. அதில் நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோ பேச தூண்டுதலாக இருந்துச்சு. என்னென்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் எந்த சாதனையும் பண்ணலை, நீர் மேலாண்மை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இவரும் நீர் மேலாண்மை அணைகள்லாம் கட்டி அவரோட பேரை வரலாற்றில் பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது வரைக்கும் கூட நமக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு, இன்னொரு அரசியல் கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் உண்டான வேலை. அது அவங்க வேலை, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் அதுக்கு அவர் உதாரணம் கொடுக்குறேன்னு ஒரு பட்டியல் போட்டார் இல்லையா, அங்கே தான் நமக்கு இடிச்சிச்சு. சரி, இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். என்னென்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா முதல்வர்களும் சாதனைகளை பண்ணியிருக்காங்க, வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பண்ணணும்னு சொல்லிட்டு சாதனைகளை பட்டியலிட ஆரம்பித்தார். சரி, நாமளும் ஏதோ காமராசர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி பட்டியல் போடுவார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ராஜாஜி அப்படின்னு போனார். அங்கே தான் நம்ம இந்த வீடியோ பேசுறதுக்கான காரணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னடா இது, நமக்கு அவர் பேசும்போதே சொல்ல வந்த போதே நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ராஜாஜி சாதனை படைத்தார், வரலாற்றில் இடம் பிடிச்சார்னு சொல்ல வராரு, என்ன அப்படி சாதனை பண்ணிட்டார் ராஜாஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்வமாக அதை கேட்க ஆரம்பித்தோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜாஜி தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு கொண்டு வந்தார். மதுவிலக்கு கொண்டு அவர் வரலாற்றில் இடம் பிடிச்ச மாதிரி அது போல மு.க. ஸ்டாலினும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும், இந்த மாதிரி அணைகள் கட்டணும் அப்படின்லாம் சொன்னார். இதில் மற்ற முதலமைச்சர்களோட சாதனைகள் சொன்னது எல்லாமே சரிதான், வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த சாதனைகளை ஏற்றுக்கும். ஆனால் ராஜாஜி பண்ண சாதனையாக அவர் சொல்கிறது அப்படிங்கிறது, ராஜாஜியே இந்த சாதனை பட்டியலில் மருத்துவர் ராமதாஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப தவறான விஷயமா, அபத்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா, ராஜாஜி பார்ப்பனர்களோட ஆதிக்கம் ஓங்கி இருக்கணும்னு நினச்சவர். ராஜாஜி இந்த பார்ப்பனர்கள் இல்லாத மற்ற எல்லார்களையும், ஆண்ட பரம்பரை எல்லாரையும் படிக்கக்கூடாது, அவங்களோட குலத்தொழிலை செய்யணும்னு சொல்லி அதுக்கான திட்டங்களை கொண்டு வந்தவர் ராஜாஜி. அதுக்கான திட்டங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், அதே ராஜாஜி தான் நம்ம படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட ஆட்சி காலத்திலிருந்து 6000 பள்ளிக்கூடங்களை மூடினவர். அவர் 6000 பள்ளிக்கூடங்களை மூடினா, நான் அதை துறப்பேன்னு மட்டும் இல்லாமல் அதுக்கும் அதிகமாக துறப்பன் தான் கர்ம வீரர் காமராசர் 18,000 பள்ளிகளை திறந்தார். இப்படி பார்ப்பன ஆதிக்கத்தை மேலோங்கணும், நம்ம படிக்கக்கூடாது, நாசமாக போகணும், விவசாயம் பண்ணணும், செருப்பு தைக்கணும், கூலி வேலை செய்யணும், இரும்படிக்கணும், மேஸ்திரியாக இருக்கணும், இப்படின்னு நம்மளை கூலிக்காரங்களாகவே வச்சிட்டு இருந்த ராஜாஜியை அவர் சாராயத்தை ஒழிச்சிட்டாரு, அதனால வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாருங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ரொம்ப அல்பத்தனமான வாதம். அவரை அவ்வளோ தூக்கி கொண்டாடுறது அப்படிங்கிறது நம்மளை பார்ப்பனிய அடிமைகளாக நினச்சிக்கிறதா தான் கருத முடியுமே தவிர அதில் வேற ஒன்றுமே கிடையாது. இந்த முதலமைச்சர்களோட சாதனை பட்டியலில் கூடவே அவர் சொன்னது என்னென்னா, காமராசர் காலத்தில் கட்டப்பட்ட அணை அளவுக்கு அதுக்கப்புறம் 50 வருட திராவிட ஆட்சிகளில் கட்டப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது முற்றிலும் தவறானது. ஏன்னா, காமராசர் ஆட்சி காலத்தை விட அதிகமான அணைகள் 50 வருட திராவிட ஆட்சிகளில் அதிகமான அணைகள் தான், 70க்கும் மேற்பட்ட அணைகள் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த அணைகளோட அளவு அப்படிங்கிறது மாறுபடலாம், பெரிய அணைகளா இல்லை சிறிய அணைகளா, நீர்த்தேக்கங்களா அப்படிங்கிறதுல இருக்கலாமே தவிர, ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு காமராசர் ஆட்சி காலத்தை போலவே இல்லை அதை விட அதிகமாகவோ திராவிட ஆட்சியில், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க ஆட்சிகளில் அதிகப்படியான நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அணைகள் கட்டப்பட்டிருக்கு.
அது அவரே குறிப்பிட்டு 44 அணைகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அதுலாம் ஒன்றும் பெரிய அணைகள் கிடையாது, குறைவான தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய அணைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு முக்கியம் எவ்வளோ பெரிய அணைகள் கட்டுறாங்க அப்படிங்கிறது இல்லை, அந்த நீர் மேலாண்மையில கவனம் செலுத்துறாங்களா இல்லையா. ஏன்னா உங்களோட குற்றச்சாட்டே அதுதான். விமர்சனமே இல்லாம இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கா, ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா விமர்சனங்கள் இருக்கு, பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டது மாதிரி அவர் இதுவரைக்கும் வரலாற்றில் இடம் பிடிக்கிற மாதிரியான எந்த திட்டங்களுமே கொண்டு வரலையா அப்படின்னா அது இல்லை. பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு மகளிர் இலவச பேருந்து பயணம், இதெல்லாம் மிகப்பெரிய திட்டங்கள் தான். சரி, இதையெல்லாம் அவரே நலத்திட்டங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அணுகினாலும் கூட அவர் திட்டம் ஏத்துக்கிற மாதிரியே முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் தான். ஆனால் இதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கிறார். ஆனால் அவர் ஏற்க மறுக்கிற ஒரு விஷயம், அவர் பேச மறுக்கிற ஒரு விஷயம், அவர் அந்த பக்கமே திரும்பி பார்க்காம இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகிறது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறது. இதை பற்றி மருத்துவர் ராமதாஸ் பேசவே மாட்டார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகுங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. நம்ம ராமதாஸ் அவர்கள் எங்ககிட்ட ஆட்சி கொடுங்க, எங்ககிட்ட ஆட்சி கொடுங்க, ஒரே 6 மாதம் கொடுங்க, 6 மாதத்தில் தமிழ்நாட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு காட்டுறோம், 6 மாதத்தில் எங்கள் ஆட்சி பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நாங்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறார். இவர் கேட்குற இந்த 6 மாதம் ஆட்சிக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டமே நிறைவேற்றலைன்னு இவர் சொன்ன விமர்சனத்துக்கும் ராஜாஜி தான் வரலாற்று சிறப்புமிக்க நாயகர், முதலமைச்சராக ஒரு இடம் பிடிச்சிருக்கார் வரலாற்று அப்படின்னு இவர் சொன்ன இந்த விமர்சனத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா மக்கள் எதிர்பார்க்கறது, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கறது தனக்கான தலைவன் ஒரு புரட்சிகர தலைவனாக இருக்கணும், தங்களோட அடிப்படை பிரச்சனைகள் முதல் கொண்டு புரிஞ்சுக்கிட்டவனாக இருக்கணும், ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கணும், ஒரு சமத்துவ சிந்தனை கொண்டவனாக இருக்கணும். அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் காலங்காலமாக தங்கள் தலைவர்களை எடை போட்டு பார்த்து இவங்களை விட இவங்க கொஞ்சம் பெட்டர், இவங்களை விட இவங்க கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு எடை போட்டு பார்த்து அவங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. கோவில்லையும் அரசு உயர் அதிகாரங்கள்லையும் நீதிமன்றங்களையும் நமக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா அங்க நான் புரட்சியை, மாற்றத்தை ஏற்படுத்துவேன், சமூக நீதியை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு சமூக சீர்திருத்தம். அங்க ஒரு ஆண்ட அடிமை அப்படிங்கிற அந்த முறை அங்க சமன்படுத்தப்படுது, இல்ல ஒழிக்கப்படுது, நீக்கப்படுது, இல்ல அதுக்கான முயற்சியில ஈடுபடுத்தப்படுது. அப்போ ஒரு தலைவர் எங்ககிட்ட அதிகாரம் கிடைச்சா இப்படியான சீர்திருத்தங்களை பண்ணுவேன்னு வேணா வாக்குறுதி கொடுக்கலாமே தவிர எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்க, நாங்க ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னு ஆட்சியை மாத்தி காட்டுறோம், ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது அப்படின்னு மாத்தி காட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடாதான்னா அதை நோக்கிய பயணம் இருக்கணும். ஆனா ஒரு தலைவன் தங்களை வழிநடத்தக்கூடிய தலைவன் கிட்ட மக்கள் இதை விட கூடுதலா சமூக சீர்திருத்தம் எதிர்பார்க்கிறான். அப்போ அதுக்கான நிலைப்பாடு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதான் எங்ககிட்ட தேவையாகவும் எதிர்பார்ப்பாகவுமே இருக்கும். அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்காது அப்படின்னு எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்தா நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை, ராமதாஸ் அவர்களை கொண்டாடலாம். ஆணவ படுகொலை நடக்காது, கௌரவ கொலைகள் நடக்காது, காதலர்கள் மீது வன்முறைகள் தடுக்கப்படும். ஏன் காதலர்கள் மீது வன்முறை தடுக்கிறது மிகப்பெரிய திட்டமானா காதல் கொண்டு மிகப்பெரிய சமூக ஏற்றத்தாழ்வு போரே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதன் மீது கவனம் செலுத்துறதும் மிக முக்கியமானதா இருக்கு. ஜாதிய ஏற்றத்தாழ்வு ஒழிப்போம், ஆணவ படுகொலைகளை ஒழிப்போம், கௌரவ கொலைகளை ஒழிப்போம், கோவில்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, ஜாதிய பாகுபாடுகளை ஒழிப்போம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறத ஊக்குவிப்போம், அதை உறுதிப்படுத்துவோம், இரட்டை குவளை முறை எங்க இருந்தாலும் அதுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்போம், தீண்டாமை எங்க இருந்தாலும் அதுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்போம், ஒற்றை சுடுகாடு கொண்டு வருவோம், சமத்துவபுரத்தை மென்மேலும் வளர்த்து எடுப்போம். அப்படி எல்லா விஷயங்கள் குறித்தும் எங்க கட்சி கவலைப்படும், அதுக்கான மாற்றங்களை உண்டு பண்ணும். எங்க கிட்ட ஆட்சி கிடைச்சிச்சுன்னா நீங்க 6 மாசத்துல பண்ணாலும் சரி, 5 வருஷத்துல பண்ணாலும் சரி, இந்த மாற்றங்கள்லாம் நாங்க நிகழ்த்தி காட்டிடுவோம், ஒரு சமத்துவமான சமுதாயத்தை நாங்க படைச்சிருவோம் அப்படின்னு சொன்னா கை தட்டி இதாயா கட்சி, இவர் தாயா தலைவர், இவருக்கு தாயா நம்ம ஓட்டு அப்படின்னு நம்ம ஓட்டை குத்தி அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கலாம். ஆனா ஒரு தடவை கூட உங்க பேச்சுகள்ல, உங்க வாக்குறுதிகள்ல நான் சாராயத்தை ஒழிப்பன் வாக்குறுதி தரங்களே தவிர ஜாதிய ஒழிப்பன் நீங்க வாக்குறுதி தர்றதே இல்லை.
ஒரு சொட்டு மது கூட இல்லாம ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்களே தவிர, டீ கடையில 2 டம்ளர் முறையை ஒழிப்பேன்னு நீங்க சொல்றதே இல்ல. ஊழலை ஒழிப்போம்னு சொல்றீங்க. கோவில்ல நடக்கிற ஊழலை குறித்து நீங்க பேசுறதே இல்ல. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறத பத்தி நீங்க பேசுறதே இல்ல. ஏன் எது உங்களை இதெல்லாம் பேச தடுக்குது? சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ சமூக நீதியை தவிர்த்துட்டு ஏதோ நலத்திட்டங்கள் குறித்து மட்டுமே கவலைப்படுற மாதிரியும், மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன நியாயம்? இப்போ நம்ம இந்த விஷயத்துல இருந்தே உங்களுக்கு 3 பேருக்குமான பதில் கிடைச்சிருக்கும். ஆட்சி அப்படிங்கிறது நலத்திட்டங்கள் மட்டுமே கிடையாது, ஒரு சமூக சீர்திருத்தம் அது. அப்போ சமூக சீர்திருத்தத்தை கொண்டு சிந்திக்காத யாருக்கிட்டையும் நம்ம ஆட்சியை கொடுக்க முடியாது. அப்படித்தான் ராஜாஜி கிட்ட இருந்தும் நம்ம ஆட்சியை பறிச்சிருக்கோம். அப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட நாம இன்னும் ஆட்சியை கொடுக்காம இருக்கோம். அதனாலதான் தமிழ்நாட்டில் எப்பவுமே ஊழல் நான் ஒழிக்க வரேன், நான் ஊழலற்ற லஞ்சமற்ற ஆட்சி தரேன் அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு வந்தாலும் அவங்களால பெருசா கோலோச்ச முடியறதில்ல தமிழ்நாட்டு அரசியல். வேற எங்கேயாவது வேணா ஊழலுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு மட்டுமே ஆட்சியை பிடிக்கலாம். இப்போ கெஜ்ரிவால் வந்ததெல்லாம் அப்படித்தான். ஏன் பிஜேபி வந்ததே 10 வருஷமா ஆட்சி புரிஞ்சதே அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான். அவங்க ஒன்றும் மத அரசியல்னால மட்டுமே ஆட்சி பிடிச்சிடல. நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம், ஊழலை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை மீட்கிறோம் அப்படின்னு தான் ஆட்சி பிடிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு ஃபார்முலா. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், சமூகத்தை சீர்திருத்த வர அப்படி சமூகத்தை சீர்திருத்த வர, சமத்துவத்தை போதிக்க வர, சமத்துவத்தை கொண்டு வருவேன், நான் ஆட்சிக்கு வந்தான்னு பேசுறவங்களை நம்புவாங்க. நான் ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சம் இல்லாத ஆட்சி தரேன் அப்படின்னா அவங்கள ஒருபோதும் மக்கள் ஆதரிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. பெருசா ஊழலை ஒழிச்சு கிழிச்ச போடா அப்படின்றவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ராஜாஜியை நம்ம கொண்டாடக்கூடாது, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறதையும், ஏன் திராவிட கட்சிகள் ஆட்சியில இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். அந்த கேள்வி கணைகளை பத்திரிகையாளர்கள் தொடுத்ததுன்னே அதுக்கும் அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. நீங்க ஏன் முல்லை பெரியாறு அணை குறித்து பேசுறீங்க, நீங்க ஏன் நேர்ல போய் பிரதமரை சந்திச்சு இதை வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு பத்திரிகையாளர். அதுக்கு வலியுறுத்துவோம் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் போயிட்டு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தேர்தல் முடிவுகள் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், பிரதமர் எங்க ஐயாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பரு, ஃபோன் பண்ணி பேசுவார், நேரில் சந்திச்சு பேசுவார், எப்போ வேணா சந்திச்சு பேசுவார்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் சிலந்தையார் பிரச்சனைக்கும் ஏன் ஃபோன் பண்ணி நீங்கள் பிரதமர்கிட்ட பேசலாமே, நேரில் சந்தித்து பிரதமர்கிட்ட வலியுறுத்தலாமே. வாக்கு எண்ணிக்கை இருந்தா என்ன, அவர் கண்டிப்பாக அவர் சீட்டை விட்டு போக தான் போவார். அதுக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் கோரிக்கையை வச்சு அதை நிறைவேற்ற சொல்லலாமே. ஏன் தேர்தல் நடக்குதுன்னு ஒன்றிய அரசு என்ன சும்மாவா இருக்கு? நிதி ஒதுக்குறாங்க, திட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த தேர்தல் காலங்கள்லேயே அவங்க பல்வேறு அநியாயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பிஎஸ்என்எல் நிலங்களை விற்க டெண்டர் கோருறாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபோன் பண்ணி நான் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன்பா, ஐயா பேசுகிறேன், இந்த மாதிரி அணை கட்டுறாங்களாமே, அதை நிறுத்தி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரதமர் மோடி கிட்ட நீங்கள் பேசலாமே. நண்பர் தானே. அன்புமணி ராமதாஸ் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், நண்பர், நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், நேரில் போய் பேசுவோம், வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதில் இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்களால அனைத்து மக்களுக்குமான ஆட்சியை ஒருபோதும் தர முடியாது. அவங்களால சர்வாதிகாரத்தை மட்டும்தான் தர முடியும். அதுக்கு பல உதாரணங்கள் வரலாற்றில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.